ஹே கைஸ், இந்த வீடியோல இண்டென்டேஷன் பத்தி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான கான்செப்ட். 2 மார்க்ல தான் மெஜாரிட்டி கேட்பாங்க. ஓகே, இண்டென்டேஷனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்ன்னு வந்து சொல்லலாம். இப்போ நான் ஒரு லைன் எழுத போறேன்னா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன் இல்லையா, அந்த ஸ்பேஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. இதான் நம்ம வந்து ப்ரோக்ராம்ல ஒரு சில இடத்துல வந்து இந்த இண்டென்டேஷன் ஃபாலோ பண்ணுவோம். அதை பத்தி பார்க்கலாம். ஸோ அப்போ இண்டென்டேஷன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விடுறதுதான். இதை வந்து நம்ம வேர்ட்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஒரு டேப் அமுக்கணும் அப்படின்னா 5 ஸ்பேஸ் வந்து விடும். இப்போ நான் என்டர் பட்டன் அமுக்குனேன்னா ஒரு ஸ்பேஸ் விடும், டேப் அடிச்சேன்னா 5 ஸ்பேஸ் விடும். இந்த மாதிரி ஸ்பேசஸ் இல்லைன்னா டேபை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இண்டென்டேஷன் சொல்றோம். எப்போ யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் த லைன், இந்த லைனுக்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்றது தான் வந்து என்ன அப்படின்னா இண்டென்டேஷன். இது எதை ஷோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹையரார்கி ஆஃப் த ப்ரோக்ராம் இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோக்ராம்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்ப்போமே, நீட் ஃபார் த இன்டென்டேஷன் கீழே நான் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் விட்டுருக்கேன், இன்ட்ரோடக்ஷன் கீழே நான் இந்த ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஒரு ஹையரார்கியா வருதா, இது வந்து பெரிய ஹெட்டிங், அது கீழே இந்த இது வருது, இது ஒரு ஹெட்டிங், இது கீழே வருது. ஸோ இந்த மாதிரி ஹையரார்கியா வருது. ஸோ அதை தான் இந்த இடத்துல பார்க்கறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு. இன்டென்டேஷன் ஆஃப் சீனா என்ன, நான் ஒரு லைனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விடுறேன் இல்ல டேப் விடுறேன். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெச்சராகவும் இருக்கும், ஒரு ஹையரார்கி அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு நீட்டான லுக்ல இருக்கும். ஸோ அதுதான் இண்டென்டேஷன் சொல்றாங்க. இது மூலியமா எனக்கு என்ன இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நான் ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாமே ஒரே லைன்ல இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிற மூலியமா நான் ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், கிளாரிட்டியாவும் இருக்கும். ஓகே, ஆனா ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பைத்தன்ல இண்டென்டேஷன் ஸ்பேஸ் விடலன்னு வச்சுக்கோங்களேன், பலார்னு ஒரு அரை விடும், எரர். ஓகே, ஆனா சிஏ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ அதனாலதான் இட்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன். பைத்தன் லாங்குவேஜ்ல மட்டும்தான் இண்டென்டேஷனை பத்தி நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். அங்க ஸ்பேஸ் நம்ம விடாம போட்டோம்னா எரர் வரும். ஓகே, எதுக்காண்டி வந்து இண்டென்டேஷன் தேவைப்படுது அப்படின்னு மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து சீலெல்லாம் இன்டென்டேஷனை சுத்தமா ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் ஆனா இது எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். யா, இது வந்து ப்ரோக்ராம் ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் வந்து எந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து கிளியரா காமிக்கும். இப்போ இந்த பிளாக் கோட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கிளியரா இருக்கு, இது வந்து நீட் ஃபார் இன்டென்டேஷன் கூடியதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னது, ஒரு டெஃபினேஷனுக்குரிய ஒரு இது பிளாக் அப்படின்னு சொல்லி என்னால ஈஸியா வந்து என்ன பண்ணிக்க முடியாது, ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. இப்போ எந்தெந்த இடத்துலலாம் இன்டென்டேஷன் வந்து தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா லூப்பிங்ல தேவைப்படும், கண்டிஷன்ஸ்ல தேவைப்படும் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல தேவைப்படும். எழுதல, பட் இந்த 3 இடத்துல தான் இன்டென்டேஷன் முக்கியமா ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? பட் நம்ம சில ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை, ஆனா பைத்தன்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். எங்கங்க லூப், கண்டிஷன் அண்ட் ஃபங்க்ஷன், இந்த வேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல இன்டென்டேஷன்ல இஃப் ஸ்டேட்மெண்ட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த இஃப் கொடுத்துருக்காங்களே, இதுதான் நம்ம வந்து கண்டிஷன் சொல்லுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை நான் வித்தவுட் இன்டென்டேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. வித் இன்டென்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்படி கொடுக்கறதுனால எனக்கு வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கான்செப்ட்லாம் நீங்க இப்ப மனப்பாடம் பண்ணாதீங்க, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஒவ்வொரு கான்செப்டா நம்ம அந்த டைம்ல வரப்ப பார்த்துக்கலாம். ஓகே, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல வந்து யூஸ் பண்ணாங்க. இஃப்க்கு தனியா வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, இஃப்க்குள்ள அடுத்து எல்ஸ் கிட்ட ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணோம். அது போக லூப்பிங்ல ஃபார் லூப் இருக்கு, ஒயில் லூப் இருக்கு, எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு எக்ஸாம்பிள் காண்டி மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த லூப்பிங்லயுமே முக்கியமா இந்த பிராக்கெட் கீழே இருக்கு இல்லையா, இது கீழே நீங்க வந்து உள்ள எழுதுற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஸ்பேஸ் விடணும். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எது எதுக்கெல்லாம் விடணும் அப்படிங்கறது அது டவுட் வேணா. இந்த பிராக்கெட்டுக்கு உள்ள என்னென்ன எழுதுறீங்களோ அதுக்கு ஃபுல்லா ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லயும் நம்ம வந்து எழுதுறோம். ஃபங்க்ஷன்ஸ்ல இந்த இங்க எழுதிருக்கோம்ல, ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அடுத்து இந்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோ, க்ளோஸ் பண்ணிக்கோ, இதுக்குள்ள எழுதுற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்குமே நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம், இன்டென்டேஷன் யூஸ் பண்றோம். இப்போதைக்கு இவ்வளவுதான் இந்த வீடியோ. இன்டென்டேஷனா ஸ்பேஸ் விடுறதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களோட அப்ரிசியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். தேங்க்யூ.